நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு மனிதன் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை வெற்றி பெறக்கூடிய மனிதன் இருக்கிறான். ஒரு சிலர் விடாமுயற்சியுடன் செய்து பாதிலேயே அந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை பார்க்குறவனும் இருக்கிறான் சார். அப்போ ஒரு விஷயத்தை தொடர்ந்து விடாமுயற்சியுடன் வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் ஒரு கட்டத்தில் இருக்குது சார். அந்த கட்டம்தான் 3ஆம் இடம். அண்டை அயலாளர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் பழகும் விதத்தை சொல்லக்கூடிய இடம் தான் 3ஆம் இடம். யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் குறுகிய காலத்தில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. இதற்கெல்லாம் அந்த 3ஆம் இடம் தான் சார் பேசும். 3ஆம் இடம் மட்டுமே பேசக்கூடிய தன்மை இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் 3ஆம் இடம் இருந்தால் தொடர்புகள், கம்யூனிகேஷன், பக்கத்து வீடு எதிர் வீடெல்லாம் பழகும் தன்மை கூட இந்த 3ஆம் இடத்துல இருக்குது சார். ஒரு மனிதன் தொடர்ந்து போராடி வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் தான் 3ஆம் இடம். 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைவார்கள். 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த வீட்டதிபதி நீச்சமாக இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் வெற்றி அடையவே மாட்டாங்க. இவர்கள் தொடர்ந்து போராடக்கூடிய தகுதியை இழப்பார்கள். எவரொருவர் யூடியூப்லேயும் மீடியாலேயும் மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த 3ஆம் இடம் இருக்கு இல்லையா, உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 3ஆம் இடம் தான் தொடர்புகள், கம்யூனிகேஷன், மீடியா பற்றி சொல்லக்கூடியது. அந்த இடம் பலம் பெற்று இருக்கணும் சார். 3ஆம் இடம் ஒரு ஜாதக கட்டத்தில் யார் ஒருவருக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம், 3ஆம் இடம் அந்த ஸ்தானம் வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம், அது ஒரு உபஜெய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் பாவகிரகங்கள் அமர்ந்து அந்த வீட்டு அதிபதி பாவகிரகங்கள் அமர்ந்து அதுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தால் இவர்கள் எல்லாம் தொடர்புகள் மூலமாக, கம்யூனிகேஷன் மூலமாக, மீடியா துறை மூலமாக, யூடியூப் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய தகுதி இவர்களுக்கு இருக்குது சார். அது மட்டுமல்ல, 3ஆம் இடம் மட்டும் பலம் பெற்றிருந்தால் மட்டும் பத்தாது சார். லக்னாதிபதின்றோம் இல்லையா, லக்னாதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. லக்னாதிபதியும் லக்னமும் பாதிக்கப்படவே கூடாது சார். லக்னாதிபதி பலம் பெற்று லக்னம் பாதிக்கப்பட்டாலும் சில விஷயங்களில் இவர்கள் தொடர் முயற்சி செய்து பாதிலே விட்டுருவாங்க சார் ஒரு சிலர். அப்போ இந்த 3ஆம் இடத்தில் உட்கார்க்கக்கூடிய கிரகம் இளைய சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமும் இதுதான். 3ஆம் இடம்ன்றது இளைய சகோதரம். இவருடைய இளைய சகோதரம் எப்படி இருக்குது, அந்த இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா இளைய சகோதரம் கடுமையாக பாதிப்பாங்க சார். செவ்வாய் இருந்ததுனாக்கா 3ஆம் இடத்து இளைய சகோதரர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம், இளைய சகோதரர்களுடைய நிலைப்பாடை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த 3ஆம் இடம் சார். 3ஆம் இடம் விதியை மாற்றக்கூடிய தன்மை உண்டு சார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் போராடி 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 தோற்று போய் உட்கார்ந்துருக்கான்னு வைங்க, ஒரு 35-40 வயதிற்கு மேலே இவர்களுக்கு அந்த 3ஆம் இடம் பேசும் சார். 3ஆம் இடத்து அதிபதி தசாகாலம் வருதான்னு பாருங்கள். அந்த 3ஆம் இடத்து அதிபதி தசாகாலம் வந்ததுனாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். எவ்வளவு இழந்தீர்களோ மற்ற இழந்ததையெல்லாம் மீட்டு எடுக்கக்கூடிய தன்மை 3ஆம் இடத்து அதிபதி தசகாலம் வந்ததுன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் 3ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார். 3ஆம் இடம்ன்றது திருமணம் செய்கிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு திருமணம் செய்ய சொல்ல ஒரு ஆணினுடைய திருமண ஸ்தானத்தில் 3ஆம் இடம் பார்க்கணும் சார். கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு, ஒரு ஜாதகருக்கு திருமணத்தை செய்து வைக்கிறீங்கன்னு வைங்க, அவருக்கு 3ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் திருமணத்தை செய்யணும். 3ஆம் இடத்து ஒரு ஆண்மை தன்மை, வீரியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் சார் 3ஆம் இடம். அது ஒரு காமஸ்தானம். 3ஆம் இடத்து ஒரு காமஸ்தானம். இந்த பாருங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அந்த புதன் வருவார், மிதுன ராசியாக வரும். அப்போ அந்த மிதுன ராசியினுடைய அந்த புதன் ஆட்சி பீடத்தில் இருக்கும் சார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் ஆட்சி பீடத்தில் புதன் இருக்கும். அந்த ஆட்சி பீடத்தில் 3ஆம் இடத்து எதை சொல்லுதுனாக்கா அவர்களுடைய வீரியத்தை சொல்லுது, அவர்களுடைய ஆண்மை தன்மையை சொல்லுது, அவர்களுடைய தைரியத்தை சொல்லுது சார். பராக்கிரம ஸ்தானம் எப்படி இருக்குன்னு சொல்லுது. அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 3ஆம் வீட்டு அதிபதி எந்த கிரகனாக இருக்கட்டும் சார், ஆனால் அந்த 3ஆம் வீட்டுக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்திற்கு வீடு கொடுத்த அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி
எந்த விதத்திலும் நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ அமர்ந்து இருக்கவே கூடாது சார். 3ஆம் வீட்டதிபதி பலம் பெற்றிருக்கணும். அதற்கு வீடு கொடுத்த அந்த 3ஆம் வீட்டு பலம் பெற்று இருந்தால் தான் இவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும் சார். உங்கள் ஜாதக கட்டத்தில் 3ஆம் இடம்ன்றது தான் விக்ரமஸ்தானம் வாங்கும். அந்த விக்ரமஸ்தானம் பலம் பெற்றிருக்கணும். பராக்கிரமஸ்தானம், அந்த பராக்கிரமஸ்தானம் யார் ஒருவருக்கு பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதோ 3-11ன்றது உபஜய ஸ்தானம் சார். இந்த உபஜய ஸ்தானங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 3ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அபிலாஷைகள் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடமும் 3ஆம் இடமும் பலம் பெற்று இருந்தால் இவர்கள் வாழ்க்கையில் யூடியூப் மூலமாகவும் மீடியா மூலமாகவும் மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க சார். தொடர்புகள் சார், இதெல்லாம் கம்யூனிகேஷன். 3ஆம் இடத்து கம்யூனிகேஷன், 11ஆம் இடத்து உங்களுடைய அபிலாஷைகள் எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் தான் சார் 11ஆம் இடம். இந்த 3ஆம் இடம் பலம் பெற்று 3ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் லக்னத்திற்கு பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் 11ஆம் வீட்டதிபதியோ 3ஆம் வீட்டதிபதி தசாகாலெல்லாம் வந்துச்சுன்னு வைங்க, மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார். நீங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த விக்ரமஸ்தானம் நல்லா இருக்கணும். திருமணத்துக்கு இந்த விக்ரமஸ்தானத்தை கண்டிப்பாக பார்க்கணும் சார். இந்த விக்ரமஸ்தானம் பழுதுபடாமல் இருந்தால் தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் யூடியூப்லாம் போடுறீங்க இல்லையா, இந்த ஜாதக கட்டத்தில் 3ஆம் இடம் நல்லா இருக்கா பாருங்க. தொடர்புகள், கம்யூனிகேஷன், மீடியா, எழுத்தாற்றல், பேச்சு. 3ஆம் இடத்து பேச்சு சார். உங்களுடைய பேச்சு 3ஆம் இடத்துல அந்த தைரியம் இருந்தால் தான் பேச்சே வரும். ஒரு சிலர்லாம் யூடியூப்பில் ஆரம்பிக்க சொல்ல பயப்படுவாங்க பேசுறதுக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா போல்டாக அடிப்பாங்க அரசியல்வாதிங்க. இவர்களுடைய ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டதிபதி பலம் பெற்று இருக்கும் சார். ஒரு அரசியல்வாதி ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு பேச்சாளர்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்க ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டதிபதி அப்பழுக்கு இல்லாமல் சுத்தமாக அப்படியே சும்மா பலம் பெற்று இருக்கும் சார். பலம் பெற்று இருந்தால் தான் சார் அவர்களுக்கு அந்த தைரியமே வரும். யாரை பற்றியும் கவலைப்படாமல் போல்டாக பேசக்கூடிய தன்மை அந்த 3ஆம் இடத்துக்கு உண்டு. 3ஆம் இடத்து எழுத்தாற்றல். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் ஆசிரியர் இருப்பாங்க, அப்படியே பாட்டு பாடத்தில் மன்னனாக இருப்பாங்க. அவ்வளவு இனிமையுடைய இடம் தான் சார் 3ஆம் இடம். இனிமையை கொடுக்கக்கூடிய இடம். பேச்சில் ஒரு இனிமை, பேச்சில் ஒரு தைரியம், பேச்சில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் தான் 3ஆம் இடம். தொடர்ந்து போராடி வெற்றி அடைவாரா இல்லை தோல்வி அடைவாரான்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் 3ஆம் இடம் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் பல யோகங்கள் மண்டி கிடக்கும் சார். அந்த பல யோகங்கள் செயல்பட வேண்டும் என்றால் 3ஆம் இடம் பலம் பெற்றிருக்கணும். ராஜயோகங்கள் பல மண்டி கிடக்குதுனாக்கா 3ஆம் இடம் தைரியமே இல்லைனாக்கா நீங்கள் எப்படி அந்த ராஜயோகத்தை அனுபவிப்பீங்க? எப்படி தைரியமாக செயல்பட்டு அந்த ராஜயோகத்தை பெறுவீர்கள்? 3ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் தான் கைகள், அது கைகள், அந்த கை பலமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த 3ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் தான் ராஜயோகத்தையே உங்களுடைய செயல்கள் மூலமாக, உங்களுடைய விக்ரம செயல்கள் மூலமாக, உங்கள் தைரிய ஸ்தானம் மூலமாக வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம், வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் மூலமாக உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கும் சார். உங்கள் ராஜயோகத்தை அடையக்கூடிய ஸ்தானம் தான் 3ஆம் இடம். 3ஆம் இடமும் லக்னாதிபதியும் பலம் பெற்று, லக்னமும் பலம் பெற்று, லக்னாதிபதியும் பலம் பெற்று, 3ஆம் இடமும் பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த 3ஆம் வீட்டதிபதி தசகாலெல்லாம் வந்ததுனாக்கா மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார். இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும். 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு தொடர்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது 3ஆம் இடம் பலம் இழந்திருந்தால் பக்கத்து வீட்டில் கூட பேச மாட்டாங்க சார். அவங்க வேலை உண்டு, அவங்க ஒன்றுன்னு போவாங்க. அவங்களுக்கு பக்கத்து வீட்டு தொடர்புகளே வராது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு, எதிர் வீடு, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாருக்கிட்டையும் அந்த கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். தொடர்புகள் எல்லாருக்கிட்டையும் நல்ல தொடர்புகள் இருக்கும். அப்போ நல்ல தொடர்புகள் இருக்கணும் என்றால் இந்த 3ஆம் இடம் பலம் பெற்றிருக்கணும். இந்த 3ஆம் இடம் பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால்தான் நீங்கள் யூடியூப்பில் மிகப்பெரிய யோகத்தை அடைவீர்கள். யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய வருவாங்க சார். மீடியா தொடர்பு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் இந்த 3ஆம் இடம். யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் பெற்று மிகப்பெரிய யோகத்தை, தன லாபங்களை அடையக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடமும் அந்த லக்னாதிபதியும் லக்னமும். எவர் ஒரு ஜாதக கட்டத்தில், நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்கார், லக்னம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாதிக்கப்படாமல் இருக்கணும். லக்னாதிபதி உச்சம் பெற்று லக்னமும் பாதிக்கப்படாமல், ராகு கேது சங்கமிக்கம் இல்லாமல்,
ராகு கேதுக்கள் சங்காத்தமே இருக்கக்கூடாது அந்த லக்னத்துக்கு. அதற்கடுத்து 3ஆம் வீடும் வந்து பலம் பெற்று எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய ஆட்சி தசா காலம் வந்ததுனாக்கா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். 3ஆம் வீட்டு பலம் பெற்று இருந்தால் நீங்கள் நிச்சயம் யூடியூப் மூலமாக மீடியா மூலமாக மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியம் நிச்சயம் உண்டு சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.